இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தமிழகத்துல மக்கள் அனைவருமே காணும் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காணும் பொங்கல் என்பது இந்த பொங்கல் விழாவினுடைய இறுதி பகுதியாக மக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவருக்கு மகிழ்ச்சியை தெரிவித்து கடவுளுக்கும் சக மனிதர்களுக்கும் நன்றி தெரிவித்து வாழ்த்தி மகிழ்கிற ஒரு அழகான தினமாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே சமத்துவம் பொங்க, எல்லா குடும்பங்களிலும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழிந்திட உங்கள் அனைவருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திருஅவையில 3வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதருடைய நினைவு நாளைத்தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். பதுவை அந்தோணியாரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வனத்து அந்தோணியார் என்பவருடைய நினைவு நாளைத்தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். கத்தோலிக்க திரு அவையினுடைய துறவர சபைகளுடைய தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். துறவர சபைகளினுடைய முன்னோடி என்று கூட இவர் அழைக்கப்படுகிறார். பிறந்தது எகிப்து தேசத்துல, வாழ்ந்தது வளர்ந்தது கிபி 3வது நூற்றாண்டுல. இவர் குறைந்தபட்சம் 105 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை குறிப்புகளை நம்ம வாசிக்கிறோம். மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல எகிப்து தேசத்துல பிறந்த புனித வனத்து அந்தோணியார் தன்னுடைய சொத்தை முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு எழுதி கொடுத்து விட்டு ஒரு சிறிய பகுதியை தன்னுடைய தங்கையினுடைய படிப்பிற்காகவும் அவளுடைய வாழ்க்கைக்காகவும் கொடுத்து விட்டு மற்ற அனைத்தையும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு பாலைவனத்திற்கு சென்று அங்க தனிமையில இறை வேண்டல் புரிவதிலும் தவ ஜப ஒழுக்கத்திலும் வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். பல்வேறு சாத்தானுடைய சோதனைகளுக்கு இவர் உட்படுத்தப்பட்டாலும் கடைசி வரையில இயேசுவின் மீது கொண்ட அந்த அன்பில் உறுதியாக நிலைத்திருந்து வனாந்தரத்துல, காடுகளில், பாலைவனத்துல இறைவேண்டல் புரிவதிலும் இறை வார்த்தையை வாசிப்பதிலும் ஒழுக்க நெறியிலும் வாழ்ந்து துறவர சபைகளுடைய முன்னோடியாக இவர் அறியப்படுகிறார். மிக்கவர்களே, இந்த புனித வனத்து அந்தோணியாருடைய நினைவு நாளில் கிராமங்கள் எல்லாம் அந்தோணியார் பொங்கல் என்று கூட இன்றைக்கு வைத்து மகிழ்வார்கள். இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களில் இந்த புனிதருடைய பரிந்துரையால் விசுவாசத்துல உறுதி ஏற்பட ஒருவருக்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்பகுதியில நற்செய்தி அறிவித்துக் கொண்டே செல்கிறார். அப்பொழுது அங்கே வரி வசூலித்து கொண்டிருந்த லேவி என்கிற மத்தேயுவை சந்திக்கிறார். அன்புமிக்கவர்களே, மத்தேயு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்ந்தவர், வரி தண்டுபவர் என்று மக்களால் படு கேவலமாக விமர்சிக்கப்பட்டவர், ரோமியர்களுடைய கைக்கூலி என்று அழைக்கப்பட்டவர் மற்றும் மக்களுக்கு வரிச்சுமையை அதிகமாக கொடுப்பவர் என்று மக்களால் தூற்றப்பட்டவர், மக்களுக்கு வரி சுமையை அதிகமாக கூட்டியவர் என்று மக்களால் தூற்றப்பட்டவர், சொந்த இனத்தாலேயே ஒதுக்கி வைக்கப்பட்டவர். இப்படி மனிதர்களுடைய பார்வையில இழிவானவராக அல்லது பேசக்கூட தகுதியற்றவராக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த, புறக்கணிக்கப்பட்டிருந்த பாவி என்று கருதப்பட்ட லேவியத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களை பார்த்து இன்றைக்கு 2 வார்த்தைகள் தான், என்னை பின்செல் அப்படி என்று சொல்லி அவரை பின்செல்ல அழைப்பு விடுக்கிறார். மனிதர்களுடைய பார்வையில் அவர் பாவியாக கருதப்பட்டாலும், தீண்டத்தகாதவராக அவர் கருதப்பட்டாலும், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில அவரும் விண்ணகத்திற்கு தகுதியானவரே, அவரும் கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானவரே அப்படி என்று என்னை பின்செல் அப்படி என்று சொல்லுவதன் மூலமாக உடனடியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புனிதராக மாற வேண்டும். உடனடியாக அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்த வேண்டும். உடனடியாக அவர் பாவ மன்னிப்பை தன்னிடத்துல கோர வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவரிடத்துல வேண்டுதல் வைக்கவில்லை. மாறாக என்னை பின்செல் அப்படி என்று சொல்லி அவருடைய வீட்டிலேயே அன்று மாலை உணவருந்தினார் அப்படி என்று தான் விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மனிதர்களுடைய பார்வையில நாம் தீண்டத்தகாதவர்களாக இருந்தாலும், மனிதர்களுடைய பார்வையில பாவிகளாக நம்ம கருதப்பட்டாலும், மனிதர்களுடைய பார்வையில புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில நாம விலையேற பெற்றவர்கள் என்கிற ஆழமான உண்மையை புரிந்து கொள்ளத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, சமீப காலங்களில் நம்ம உலகத்தினுடைய அந்த ஒரு ட்ரெண்ட் அப்படி என்று பார்க்கிறோம் இல்லையா, ஒரு போக்கை நம்ம பார்க்கிற நேரத்துல ஐரோப்பிய நாடுகளில் மறுபடியும் கத்தோலிக்க விசுவாசத்தின் மீது இருக்கிற
ஈர்ப்பு அதிகரித்து கொண்டு வருவதைத்தான் நம்ம காணொளிகளில் நம்ம பார்க்கிறோம். ஆங்காங்கே விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. ஆங்காங்கே விசுவாசத்துல உறுதி ஏற்படுவதை நம்ம கண்கூடாக காணுகிறோம். பல ஆண்டுகள் அப்படியாக ஒரு கால்பந்தாட்ட வீரர், உலகம் சுற்றும் ஒரு விளையாட்டு வீரராக இருந்த ஒரு காரணத்தினால் இந்து மதத்தின் மீது அவருக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. பிறகு கடவுளே இல்லை என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு மார்க்கத்தின் மீது அவருக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. கடைசியில சமீப காலத்துல அவர் ஒரு பேட்டி அளித்திருந்தார். இன்றைக்கு மறுபடியும் நான் கத்தோலிக்க தாய் மதத்திற்கு வந்திருக்கிறேன். சுற்றித் திரிந்த ஊதாரி பிள்ளையை போல எனக்கான நம்பிக்கையையும் எனக்கான உண்மையையும் தேடி அலைந்து கத்தோலிக்க திரு அவையில தான் உண்மை இருக்கிறது, கத்தோலிக்க திரு அவையில தான் பாரம்பரியம் இருக்கிறது, கத்தோலிக்க திரு அவையில தான் எனக்கு மீட்பு இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு புரிந்து கொண்டேன். கத்தோலிக்க திரு அவை என்பது புனிதர்களை படமாக மாட்டி வைத்திருக்கிற ஒரு அருங்காட்சியகம் அல்ல. திரும்பவும் சொல்லுகிறேன், கத்தோலிக்க திரு அவை என்பது 2000 ஆண்டுகளாக வாழ்ந்து மரித்த புனிதர்களுடைய திருப்படங்களை மாட்டி வைத்திருக்கிற அருங்காட்சியகம் அல்ல. மாறாக கத்தோலிக்க திரு அவை என்பது இறைவனுடைய அன்பை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மறுபடியும் அதே அன்பை சுவைப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆன்மீக மருத்துவமனை என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாவிகளை மனம் திருப்புகிற, பாவிகளை இறைவனுடைய அன்பை சுவைக்க செய்கிற, பாவிகளை மறுபடியும் இறைவனுடைய அன்பில் இணைக்கின்ற ஒரு இடமாகத்தான் இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து என்னை பின் செல் அப்படின்னு அழைக்கிறார். அந்த இறைவனுடைய அழைப்பை ஏற்று அவருடைய பந்தியில அமர்ந்து அவருடைய உடலையும் இரத்தத்தையும் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை உண்டு இந்த மண்ணுலகிலேயே நிலை வாழ்வை பரிசாக பெற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.